டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 7th செகண்ட் டேர்மில் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் என்னென்னு பார்த்தா மாநில அரசு. ஸோ மாநில அரசு அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாநில அரசு பற்றி பார்க்கும்போது நம்மளுடைய சட்டமன்றம், நம்முடைய நிர்வாகத்துறை, நீதித்துறையோட பணிகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரையாடல் போகுது. அந்த உரையாடல் என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்களுடைய பள்ளி விழாவுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இதில் தான் லெசன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புனித ஜார்ஜ் கோட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா நமக்கு என்னது, இது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. ஸோ ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு இந்தியா கட்டப்பட்ட முதல் கோட்டை என்னன்னா நமக்கு புனித ஜார்ஜ் கோட்டை தான். அது எங்கன்னு பார்த்தா சென்னையில். ஸோ சென்னையில் என்னன்னா நமக்கு புனித ஜார்ஜ் கோட்டை இருக்குது. இது கட்டினது யாருன்னா ஆங்கிலேயர்கள். ஸோ இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை நமக்கு புனித ஜார்ஜ் கோட்டை. இது தற்போது சென்னையில் உள்ளது. ஸோ இந்த புனித ஜார்ஜ் கோட்டை நமக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவையாகவும், அது சட்டமன்றமாகவும், அதேமாதிரி தலைமைச் செயலகமாகவும் நமக்கு என்ன செயல்படுது. ஸோ தலைமைச் செயலகம் சட்டமன்றம் எங்கே இருக்குன்னா இந்த புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்குது. இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கட்டினது யார்? ஆங்கிலேயர்கள். ஸோ சட்டமன்றத்தில் கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பார். அதாவது சட்டமன்றத்தில் கீழவை, அதாவது என்ன, சட்டமன்றத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மாநிலத்துக்கு தேவையான திட்டங்கள், கொள்கைகள் எல்லாமே சட்டங்கள் வகுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை செயல்படுத்துவாங்க. ஸோ இதான் நமக்கு என்னது, சட்டமன்ற பேரவை. ஸோ சட்டமன்ற பேரவை தலைமைச் செயலகம் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஏன்னா சட்டமன்ற பேரவையில் யாரெல்லாம் உள்ளனர் அப்படிங்கிற கொஸ்டின், யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் பல மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியாக நிர்வாக அமைப்புகளை கொண்டுள்ளன. ஸோ இந்தியாவில் எத்தனை மாநில யூனியன் பிரதேசம் நமக்கு தெரியும், எத்தனை 28. அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஓகே, 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இது புக் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டேட்டா இருக்குது. நியூ டேட்டா படி பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. ஸோ அதே மாதிரி புதுதில்லி நமக்கு என்னதான், புதுதில்லியும், அதாவது புதுடெல்லின்னு சொல்லக்கூடிய நமக்கு தலைநகரம் நமக்கு என்னதான் ஒரு யூனியன் பிரதேசம் தான். ஸோ நம்முடைய இந்தியாவின் தலைநகரம் என்ன பார்த்தீங்கன்னா புதுடெல்லி, அதுவும் நமக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் தான். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்குது, அதே மாதிரி 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா இரு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. என்னென்ன அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதே மாதிரி மாநில அரசு. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு. ஸோ இது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும். அங்கே தான் நமக்கு நாடாளுமன்றம் இருக்குது. ஸோ புதுடெல்லியில் நமக்கு நாடாளுமன்றம் இருக்குது, அது நமக்கு மத்திய அரசு. அதே மாதிரி மாநில அரசு, மாநில அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதோடைய மாநில அரசுகள் இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து செயல்படுறது என்ன, கூட்டாட்சி முறை. ஸோ அதான் என்ன சொல்கிறோம்னா கூட்டாட்சி முறை சொல்லுவோம். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படுவது நமக்கு என்னது, கூட்டாட்சி முறை. நம்முடைய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசன்லேயே பார்த்துருக்கோம், மக்களாட்சி பார்த்துருக்கோம். நம்முடைய நாடு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. நம்ம இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சரும் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். அதாவது என்ன, நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர், அதே மாதிரி பிரதம மந்திரி, மாநில ஆளுநர், அதே மாதிரி முதலமைச்சர்கள், இவங்களாம் என்னென்ன சேர்ந்து செயல்பட்டு நம்முடைய பொறுப்பான கூட்டாட்சி உருவாக்குறாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் என்கிறோம். இதான் என்ன மத்திய அரசாங்கம், என்ன மத்திய அரசாங்கம் கூட்டாட்சி முறை. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து யார் யாரு, குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள் சேர்ந்து பொறுப்புடன் செயல்பட்டு கூட்டாட்சி முறையை என்ன பண்ணா உருவாக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுக்கும் தனித்தனியாக அரசாங்கம் இருக்குது. அதாவது இந்தியா உள்ள அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களிலும் தனித்தனியான அரசாங்க அமைப்பு உள்ளது. ஸோ எல்லா மாநிலங்களுக்கும் தனித்தனியான மாநில அரசு உள்ளது, யூனியன் பிரதேசங்களுக்கும் தனித்தனியாக அரசாங்கம் உள்ளது. ஸோ இந்த அமைப்பில் யார் யார் இருப்பாங்க, அதாவது மாநில அரசில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருப்பார். ஸோ ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இருப்பாங்க. அதாவது மாநில அரசு மத்திய அரசுன்னு சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனியாக அரசாங்கம் உள்ளது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், மாநில அரசுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாநில அரசு கூட்டு அமைப்பில் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர். ஸோ அதே மாதிரினா பாராளுமன்ற பேரவையில், பாராளுமன்றம் நமக்கு நம்ம மத்திய அரசுக்கு என்ன தலைமையிடம் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம், நாடாளுமன்றத்தோட உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர். ஸோ பாராளுமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுமே ஒன்று தான், பாராளுமன்ற உறுப்பினர். அதே மாதிரி சட்டமன்றத்தோட உறுப்பினர் சொல்லுவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள். இது எம்எல்ஏ, இது எம்பி. ஸோ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ எம்பிங்கிறதுனா பாராளுமன்ற உறுப்பினர். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவோம் எம்எல்ஏன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர் எனவும் கூறுகிறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கொஸ்டினுக்கு பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் நியமிப்பதில்லை. அவங்க என்ன தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, யார் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தல் மூலம். ஸோ நம்ம முதலமைச்சர் தேர்தல் நடக்க போது, 2026 கூட நமக்கு முதலமைச்சர் தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த பொது தேர்தல் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. யார், சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது தேர்தல் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.
ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு தெரிஞ்சதா என்னன்னா மக்கள் யாராவது ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்கன்னா 18 வயது நிறைவடைந்த வாக்கள் அனைவருமே ஓட்டு போடுவாங்க. ஸோ ஏன்னா நமக்கு யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். ஸோ 18 ஏஜஸ் நம்ம கண்டிப்பாக நமக்கு அதாவது நமக்கு வாக்குரிமை வந்துடும். வாக்குரிமை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம யாருக்கு வேணால் நம்மளுடைய வாக்கை செலுத்தலாம். யாருமே வந்து அதை கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதை கேள்வி கேட்கறது யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸோ 18 ஏஜ் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஓட்டு போடலாம், யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். அப்படி நம்ம ஓட்டு போட்டு தெரிஞ்சுக்கினா நமக்கு என்னவா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. ஓகே, சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுறோம், வாக்குகள் அளித்து என்ன பண்ணுறோம் உருவாக்குறோம். அவங்க தான் என்னன்னா பாருங்க, அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெறும் வேட்பாளரே வெற்றி பெறுகிறார். ஸோ அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர் நம்ம என்ன சொல்றோம், சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிறோம். ஸோ இந்த தேர்தலை நடத்துவதும் கண்காணிப்பு இந்திய தேர்தல் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்த கட்சி அதிக எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களோ எந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர் அது நம்ம என்ன சொல்லுவோம், பெரும்பான்மை கட்சி. ஸோ அதான் நமக்கு என்னது பெரும்பான்மை கட்சியாக உருவாகுது. ஸோ இந்த பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் என்ன பண்ணுவோம், நாம் முதலமைச்சர் சொல்லி தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த பெரும்பான்மை கட்சி தலைவரை கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அழைக்குமாறு அழைப்பு விடுப்பார். யாரு, ஆளுநர். ஆளுநர் என்ன பண்ணார், பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார். ஸோ பாதிக்கு மேல் மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதிகள் இருக்கு, 234 தொகுதிகள் இருக்கு. இதுல பாதிக்கு மேல எவ்வளோன்னு பார்த்து ஜெயிச்சா நமக்கு என்னது பெரும்பான்மை கட்சியின் தலைவர் ஆவர். ஸோ இந்த பெரும்பான்மை கட்சி தலைவர் நமக்கு என்னது ஆளும் கட்சியாக நம்ம இருக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் 234 அதை பாதி என்னன்னு பாருங்க. ஸோ 234 பாதி நமக்கு என்னது 165. ஸோ 165 இங்கே 2 அப்போ 167. அதாவது 168 இடங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஜெயிச்சிருக்கணும். ஸோ ஜெயிச்சு நமக்கு என்னன்னா ஆளும் கட்சியாக இருக்கும். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய மாநிலத்தில் அரசாங்கத்தை அமைப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆளும் கட்சி சேராத பல கட்சி என்ன சொல்லுவோம், அந்த சட்டமன்ற எதிர்கட்சியினர். அதாவது ஆளும் கட்சி சேராத வேறு பல கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியினர் என அழைக்கப்படுவர். ஓகேவா, அப்போ நமக்கு என்னன்னா நமக்கு தேர்தல் மூலமாக என்ன சட்டமன்ற உறுப்பினர் பொது தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவங்க நம்ம யார் தேர்ந்தெடுக்கிறோம்னா 18 வயது நிறைவடைந்த எல்லாருமே என்னன்னா வாக்காளர்கள். அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஓட்டு போட்டு அவங்க என்னன்னா அவங்க தேர்தலை வெற்றி பெற வைக்கலாம். அவங்க நமக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ எந்த கட்சியில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை கட்சி. அந்த கட்சியின் தலைவர் தான் என்ன பண்ணுவாரோ ஆளுநர் வந்து அரசாங்கத்தை அமைப்பை அழைப்பு விடுப்பார். ஸோ வந்து என்ன ஆளும் கட்சி அழைக்கப்படுகிற மற்ற கட்சின்னு என்ன சொல்லுவோம், எதிர்கட்சின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஒரு மாநில அரசு நமக்கு என்னென்ன இருக்கும், ஆளுநர் இருப்பாங்க, முதலமைச்சர் இருப்பாங்க, அதில் அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் யார் ஆளுநர் தேர்ந்தெடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நியமிப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணால் ஆளுநர் நியமிப்பார். அந்த ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா யார் வந்து ஆளுநர் நியமிக்கிறது, இந்திய குடியரசுத் தலைவர் தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னன்னா ஆளுநர் நியமிப்பார். அந்த ஆளுநர் என்ன பண்ணுவார்னா பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். ஸோ முதலமைச்சர் யாரு, பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் நமக்கு யாரு முதலமைச்சர். அவரை யார் நியமிப்பார் பார்த்தீங்கன்னா ஆளுநர். அதே மாதிரி ஆளுநர் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ அந்த அமைச்சர் தான் முதலமைச்சர் அமைக்கக்கூடிய அமைச்சர் தான் நமக்கு மாநிலத்தில் 5 ஆண்டு ஆட்சி புரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு என்ன தேர்தல் மூலம் மறுபடியும் என்னன்னா அடுத்த ஆட்சி அமைப்பாங்க. ஸோ நான் ஆளுநரும் முதலமைச்சர் வர முடியுமா, நம்ம ஆளுநர் ஆகணும் நமக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய குடிமகனாக இருக்கணும். ஸோ இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி 35 வயது நிறைவடைந்ததாக இருக்க வேண்டும். ஸோ ஆளுநராக இருக்கணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிறைவடைந்ததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு அரச பதவியும் இருக்கக்கூடாது. அப்போ ஆளுநருக்கு என்னென்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது நிறைவடைந்ததாக இருத்தல் வேண்டும். ஆளுநருக்கான வயது என்னன்னா 35 வயது நிறைவடைந்ததாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அரச பதவியிலும் இருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு என்னது ஆளுநர்கள் தகுதிகள். அதே மாதிரி முதலமைச்சராக விரும்பினா நமக்கு என்னது 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஸோ ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வளோ வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசு. ஸோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அப்போ நம்ம நிறைவடைந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினராகி நம்ம முதலமைச்சராக கூட ஆகலாம். அது இல்லாமல் சட்ட மேலவை உறுப்பினர். ஸோ சட்ட மேலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றம் இருக்குது அப்படின்னா சட்டமன்றம் சட்டசபை இருக்குது அப்படின்னா இதில் மொத்தம் 2 அவை இருக்குது. ஒன்று கீழவை. ஸோ கீழவை நம்ம என்ன சொல்லுவோம் சட்டப்பேரவை, இன்னொன்று மேலவைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ சட்டமன்ற மேலவைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம தமிழ்நாடு வந்து ஓரவை சட்டமன்றம் தான், நமக்கு கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை கிடையாது. ஸோ இந்த சட்ட மேலவை உறுப்பினர் ஆகும்னா நமக்கு எத்தனை வயசு ஆகும்னா 30 வயசு ஆகிருக்கணும். ஸோ எத்தனை வயசு ஆகிருக்கணும், 30 வயசு ஆகிருக்கணும். பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா நமக்கு 25 வயசு ஆகிடக்கூடாது. சட்டமன்ற கீழவை உறுப்பினராக இருக்கணும் நமக்கு 25 வயசு ஆகிருக்கணும். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கணும் நமக்கு 30 வயசு ஆகிருக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, சட்டசபை மொத்தம் 2 அவை இருக்குது. ஒன்று கீழவை மேலவை. நம்ம தமிழ்நாட்டில் கீழவை மட்டும் தான் இருக்குது. ஆனால் சில மாநிலங்களில் கீழவையும் இருக்குது மேலவையும் இருக்குது. அதை ஈரவை சட்டமன்றம் சொல்லி சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் தான் உள்ளது. ஸோ இங்கே சட்ட மேலவை நமக்கு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நமக்கு சட்ட மேலவை இருந்து அதை என்ன பண்ணால் நீக்கிட்டாங்க. ஸோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் என்ன சட்ட மேலவை நீக்கிட்டாங்க.
ஸோ சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நமக்கு எவ்வளோ வயசு நிறைவடைந்திருக்கும்? 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். பாருங்க, சட்ட மேலவை நமக்கு என்னது, அதாவது சட்டமன்றத்துக்கு மேலவை ஒன்று இருக்குது, கீழவை ஒன்று இருக்குது, அதே மாதிரி மற்ற மேலவை ஒன்று இருக்குது. இது என்ன சொல்லுவோம்? ஈரவை சட்டமன்றம் அல்லது ஈரவை சட்டசபைன்னு சொல்லுவோம். சட்ட மேலவை இன்னொன்றுமே சட்டமன்ற சபை தான் என்ன சொல்லுவோம்? சட்டமன்ற மேலவை. கீழவை மேலவை, அதில் வந்து மேலவைங்க நமக்கு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. யார்? சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இவர்கள் யார் மூலம் தேர்ந்தெடுக்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யார்? சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள். ஸோ மேலவை கிழமை இடமை பொழுது தமிழ்நாட்டில் முன்னே சொல்ல மாதிரி தமிழ்நாட்டில் கீழவை மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் நமக்கு மேலவை கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நமக்கு மேலவை நீக்கப்பட்டது. ஸோ இது என்னன்னா ஓரவை சட்டமன்றம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் முதலமைச்சர் அவங்களுடைய அதிகாரங்கள் பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கு என்னென்ன பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. மாநில நிர்வாகத்துறை தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களுடையவராகவும் திகழ்கிறார். யார்? ஆளுநர். ஆளுநர் பார்த்தீங்கன்னா நமக்கு மாநில நிர்வாகத்துறையின் தலைவர். ஸோ மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். மகத்தான அதிகாரியுடன் திகழ்கிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன. ஸோ அப்போ பாருங்க, அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யாருடைய பெயரில் மூலம் நடைபெறுதுன்னா ஆளுநர் பெயரின் மூலம் நடைபெறுது. ஸோ முக்கியமான கொஸ்டின், மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரில் நடைபெறுகின்றன. ஸோ மாநில அரசு பல்கலைக்கழகம் வேந்தர். ஸோ வேந்தர் பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிவர்சிட்டிஸ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா வேந்தர்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர். அது இல்லாமல் மற்ற அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்குரிய பல்கலைக்கழகங்களோட வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தின் ஆளுநர் தான் அவருடைய வேந்தராக செயல்படுவார். அதே மாதிரி துணைவேந்தர்கள் யார் நியமிப்பார் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநர் தான் நியமிப்பார். ஸோ துணைவேந்தர்கள், வேந்தர் யாருன்னா நம்முடைய ஆளுநர். அதே மாதிரி துணைவேந்தரை யார் நியமிப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நம்முடைய துணைவேந்தர்கள் நியமிப்பார். எந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். அப்போ மாநிலத்தில் அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் இருக்கிறார். மாநில சட்டத்துறையில் ஏற்றப்படும் அனைத்து சட்டமுன் வரைவுகளும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டமாகின்றன. ஸோ நம்ம சட்டமன்றத்தில், அதாவது நம்ம சட்டமன்றத்தில் இப்போ நம்முடைய ஆளும் கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, ஒரு மசோதா நிறைவேற்றாங்க அப்படின்னா அது யாருடைய ஒப்புதலுக்கு பின்னாடி சட்டமாகும்னா கண்டிப்பாக ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பின்னாடி அது என்ன ஆகும்? சட்டமாக மாறும். அது வரைக்கும் சட்டமாக மாறாது. அதே மாதிரி மாநில தலைமை வழக்குரையினர். ஸோ மாநில தலைமை வழக்குரையினர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். யார்? டிஎன்பிசியோட. இப்போ நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஎன்பிசி இருக்குது. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதோட தலைவர். இப்போ அது யாரெல்லாம் அவங்களை நியமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளுநர் தான் என்ன பண்ணுறாரு? மாநில தலைமை வழக்குரையினர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், டிஎன்பிசி உறுப்பினர்கள், இதெல்லாம் என்னன்னா டிஎன் ஆளுநர், அதாவது தமிழ்நாட்டோட ஆளுநர் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? நியமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு என்னன்னா அவங்களுடைய ஒரு பணியாளர் தேர்வாணையம் இருக்கும். அதேமாதிரி தலைமை வழக்குனர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே அந்தந்த மாநிலத்தின் ஆளுநர் வந்து என்ன பண்ணுவாங்க? நியமிப்பாங்க. ஸோ அதே மாநில தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ மாநில தலைமை தேர்தல் நியமிப்பவர் யாரு? ஆளுநர். அரசு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள், முன்னே சொன்ன மாதிரி வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளுநர் தான் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக இருப்பார். துணை வேந்தரை யார் நியமிப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் துணை வேந்தர்கள் நியமிப்பார். அப்போ ஆளுநர் என்னென்ன அதிகாரம் பாருங்க. எந்த ஒரு நிர்வாகத்துறை நடவடிக்கை நடைபெற்றாலும் யாருடைய பெயரில் நடைபெறும்? ஆளுநருடைய பெயரில் தான் நடைபெறும். அதே மாதிரி அரசு பல்கலைக்கழகம் வேந்தராக இருப்பார். அதே மாதிரி அரசு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் நியமிப்பது யாரு தான்? ஆளுநர் தான். அதே மாநில தலைமை வழக்குரையினர், மாநில பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இதெல்லாம் நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஸோ இப்போ மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு டிஎன்பிசி தலைவரை யார் நியமிச்சார்னா நம்ம ஆளுநர் நியமிப்பார். ஆனால் அவங்களை வேலை விட்டு, அதாவது அந்த இதை விட்டு தூக்கணும் அப்படின்னா, நீக்கணும் அப்படின்னா யாருடைய அனுமதி வேணும்? குடியரசுத் தலைவர் அனுமதி வேணும். அதாவது நியமிக்கிறது மட்டும் தான் ஆளுநர். ஆனால் நீக்கணும் அப்படின்னா நமக்கு யார் வேணும்? பிரசிடென்ட்டோட அனுமதி வேணும். ஸோ இது நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ நியமிக்கிறதெல்லாம் பாருங்க. மாநில தலைமை வழக்குரையினர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலை துணைவேந்தர்கள் எல்லாத்தையுமே யார் நியமிக்கிறது? ஆளுநர் தான் நியமிப்பாங்க. ஸோ முன்னே சொன்ன மாதிரி பாருங்க, அனைத்து நிர்வாக நடவடிக்கை யாருடைய பேர் நடைபெறும்? ஆளுநர் பேரில் நடைபெறும். ஆனால் உண்மையான தலைவரை யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். ஏன்னா எல்லா சட்டங்களும் திட்டங்களும் யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா நம்முடைய முதலமைச்சர் தான் வந்து பண்ணாங்க இருப்பார். ஸோ மாநிலத்தில் பெயரளவு தலைவர். ஏன்னா பெயருக்கு மட்டும் யாரும் ஆளுநர் தலைவர், ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். இதே மாதிரி தான் மத்திய அரசிலும் பெயரளவு தலைவர் யாராக இருப்பாங்க? குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவர். ஆனால் உண்மையான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரதமர். ஸோ மத்திய நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். அதே மாதிரி உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர். அதே மாதிரி மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். உண்மையான தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். ஸோ முதலமைச்சர் என்ன பண்ணுறது? அந்த அமைச்சர்களுக்கு இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்கிறார். இலாக்காக்கள்னா அவர் என்னென்ன துறையில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய அமைச்சர் நியமிப்பது யாருன்னா முதலமைச்சர். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? குழுவாக இணைந்து நம்ம மாநிலத்துக்கான நலனுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் என்ன பண்ணாங்க? வகுக்கிறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது இல்லாமல் அரசாங்கம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஸோ இது மூன்று
பிரிவு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அரசாங்கம் அப்படின்னா நம்ம 3 பிரிவு பிரிச்சுக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், இன்னொன்று நிர்வாகத்துறை, மற்றொன்று நீதித்துறை. சட்டமன்றம் என்ன பண்ணுது? சட்டங்களை ஏற்றுகிறது. சட்டமன்றம் சட்டங்களை ஏற்றுகிறது. நிர்வாகத்துறை என்ன பண்ணுது? சட்டங்களை செயல்படுத்துகிறது. நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது. நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. சட்டம் என்ன சரியா இருக்க தவறா இருக்குன்னு என்ன பண்ணுதா? நம்முடைய நீதித்துறை தான் என்ன பண்ணுது? சட்டங்களை நிலைநாட்டுகிறது. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை 3 பிரிவுகள் இருக்கு. அது சட்டமன்றம் சட்டங்களை ஏற்றுகிறது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. ஸோ நல்ல முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். ஸோ அதே வந்து மத்திய அளவில், அதாவது நமக்கு இந்திய அளவில் நீதித்துறை அமைப்பு மிக உயர்ந்த நீதித்துறை அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உச்ச நீதிமன்றம். அதே மாதிரி மாநில அளவில் நமக்கு உயர்ந்த நீதித்துறை அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். இவ்வமைப்பு சுதந்திர தன்மையுடன் செயல்படுகிறது. இந்த அமைப்பு என்னன்னா நமக்கு மாநிலத்துக்குள்ள என்ன பண்ணுன்னா சுதந்திர தன்மை செயல்படுகிறது. இந்த அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர், நம்ம மாநில அரசியலமைப்பு, நம்முடைய இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, அதன்படி என்னன்னா நமக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் இருக்காது. சில மாநிலம் 2 மாநிலங்களுக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் கூட இருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. ஆனால் வந்து நமக்கு எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு ஒரு உயர்நீதிமன்றம், தமிழ்நாட்டு தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. ஸோ மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பார். ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி இருப்பார், அவங்களுக்கு கீழே மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மாநில உயர்நீதிமன்றத்துக்கு என்னன்னா ஒரு தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதி. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு என்ன இருப்பார்? தலைமை நீதிபதி இருப்பார், அவங்களுக்கு கீழே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி எல்லா மாநிலத்துக்கும் எப்படின்னா ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி எண்ணிக்கை என்னன்னா வேறுபடும். ஸோ இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். யாரு? குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். ஸோ மாநில தலைமை வழக்குரையினரை யாரால ஆளுநர் நியமிக்கப்படுகிறாங்க. அதே மாநில தலைமை நீதிபதி யாரு? மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். ஸோ நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். ஆளுநர் யாரால் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்னன்னா மாநில தலைமை நீதிபதி யார் நியமிக்கிறது? குடியரசுத் தலைவர். ஸோ தலைமை நீதிபதிக்கு என்ன வயசு ஆகும் பார்த்தீங்கன்னா 62 வயது ஆகும் வரை என்ன பண்ணணும்னா அவர் பதவியில் இருந்துக்கலாம். ஏன்னா அதுதான் அவருடைய ஏஜ் லிமிட். என்னன்னா 62 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் அவரோட பதவியில் இருக்க முடியாது. தலைமை நீதிபதி நமக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். ஸோ உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும்? மக்களுக்கு நீதி வழங்குறது, அது இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்ம குடும்ப பிரச்சனைகளை என்ன பண்ணணும்னா முடிச்சுக்கோ. குடும்ப நீதிமன்றங்கள் அது என்ன? திருமணம், குடும்ப தொடர்புகள் சண்டை தீர்த்து வைக்கின்றன. சரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம், அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம், அவர்களுக்கு மாவட்ட நீதிமன்றங்கள். இந்த மாவட்ட நீதிமன்றம் சின்ன சின்ன நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றங்கள், அது மாதிரி நீதிமன்றங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதாவது நமக்கு மாநில கூடிய மிகப்பெரிய நீதித்துறை அமைப்புனா உயர்நீதிமன்றம். ஸோ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர். ஸோ அவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 62 வயது ஆகும் வரை என்னன்னா அவங்க பதவியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் பதவி விட்டு என்னன்னா விலகிடுவார். ஓகே, இன்னைக்கு லெசன் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசில் சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்ற உறுப்பினர் யார் தேர்ந்தெடுக்காங்க, ஆளுநர் யார், ஆளுநருடைய பணிகள் என்ன, அதிகாரங்கள் என்ன, முதலமைச்சர் அதிகாரங்கள் என்ன, பணிகள் என்ன சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லெசனில் 1 மார்க் பார்த்துடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன? ஸோ மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினருக்கு குறைந்தபட்சம் நமக்கு என்னது? 25 வயது. இதே சட்ட மேலவை உறுப்பினராவதுக்கு நமக்கு என்ன வயது? 30 வயது. ஸோ சட்ட மேலவை உறுப்பினர்னா நமக்கு 30 வயசு வேணும். ஆனால் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காங்க, அப்போ நமக்கு என்ன 25 வயது. அதேமாதிரி ஆளுநர் ஆவதுக்கு என்ன வயசு வேணும்? ஆளுநர் ஆவதுக்கு 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஸோ ஆளுநர் ஆகணும் என்னன்னா 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்னா 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஸோ மற்ற உறுப்பினர் ஆகணும்னா நமக்கு 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் மொத்த மாநில எண்ணிக்கை 28. ஸோ 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பாருங்க, மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகளும் சட்டமன்றம் சேர்ந்து அமைக்கிறது மாநில அரசு. ஸோ மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம். ஸோ ஆப்ஷன் இ இஸ் ஆன்சர். ஓகே, ஆ மற்றும் ஆ, மாநில அரசு துறைகளும் சட்டமன்றம் சேர்ந்து அமைக்கிறது மாநில அரசு. ஸோ மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? ஸோ மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆளுநர். அவர் தான் நம்ம மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர், ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்கள் நியமிப்பவர், அதுவும் நமக்கு ஆளுநர் தான். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஓகே, ஏன்னா அவர் தான் நமக்கு முதலமைச்சர், பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் என்ன பண்ணுவோம்? முதலமைச்சர் இருப்பாங்க. ஸோ நமக்கு முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். 7th கொஸ்டின் பாருங்க, மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்ன? சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை. இதான் நமக்கு என்ன மாநில அரசில் அரசாங்கத்தில் கூடிய முக்கியமான பிரிவுகள். நமக்கு 3 முக்கியமான பிரிவுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை. செகண்ட் fill in the blanks பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். முன்னே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால்.
ஸோ குடியரசுத் தலைவர் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். ஸோ குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஸாக நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சர் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் என்ன இருப்பார், முதலமைச்சர் இருப்பார். ஸோ முதலமைச்சர் அவர் என்ன பண்ணுறாரு, நியமிக்கப்படுகிறார். அதே மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம். ஸோ மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு என்னது, உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் சாமாவு என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். ஸோ இதான் சுருக்கி என்ன சொன்னால் எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவர் யார் அவர், சட்டமன்ற உறுப்பினர் அவர். சட்டமன்ற வாக்காளர் என்னன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஓகே, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் சட்டமன்றத்துக்காக சேர்ந்தக்கூடிய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சி சாராத உறுப்பினர், அவர் என்ன சொல்லுவோம், எதிர்கட்சியினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எதிர்கட்சியினர். முன்னே அந்த பாயிண்ட் பார்த்தோம். மீதி அதாவது ஆளும் கட்சி இல்லாத மீதியில் என்ன சொல்லுவோம், எதிர்கட்சியினர் சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எதிர்கட்சியினர். பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருப்பாங்க, சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஸோ சட்டமன்றம், சட்டமன்றம். ஆளுநர், மாநிலத்தின் தலைவர் யாரு, ஆளுநர். முதலமைச்சர், பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் முதலமைச்சர். ஸோ யூனியன் பிரதேசங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, யூனியன் பிரதேசம் மொத்தம் 8 இருக்கு. ஸோ யூனியன் பிரதேசம் மொத்தம் 8. ஸோ ஓல்டு புக்லாம் நமக்கு டேட்டா என்ன அப்டேட் பண்ணல, அது நியூ புக்கில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னா நமக்கு தலைமைச் செயலகம். புனித ஜார்ஜ் கோட்டை நமக்கு என்னது, தலைமைச் செயலகம். ஸோ பாருங்க, அப்போ எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஆளுநர், மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர், பெரும்பான்மை கட்சியின் தலைவர், யூனியன் பிரதேசங்கள் 8, புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகம் சட்டப்பேரவை நமக்கு எங்க இருக்கு, புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லெசன் நம்ம என்ன பார்த்தோம்னா 72nd டைம்ல மாநில அரசு பார்த்துருக்கோம். மறுபடியும் நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.